வணக்கம். முனைவர் பா. மணிகண்டன், தமிழ்துறை உதவி பேராசிரியர், டாக்டர் எஸ்.என்.எஸ். ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. சென்ற காணொளியின் தொடர்ச்சியாக வைணவ அடியார்களுள் இருக்கக்கூடிய 12 ஆழ்வார்கள் குறித்த தகவல்களை இக்காணொளியில் காண்போம். ஆழ்வார்கள் வைணவத்தில் பெருமாளுக்கு இணையாக பார்க்கப்படுபவர்கள் ஆழ்வார்கள். பெருமாளே கதியென்று அவரை சரணடைந்து தீராத பக்தி கொண்டு தமிழ் செய்யுட்களால் பெருமாளை பாடியவர்கள் இந்த ஆழ்வார்கள். ஆழ்வார்களின் பேச்சுக்கு பெருமாளே கட்டுப்பட்டதாகவும், ஆழ்வார்கள் எங்கு சென்றாலும் பெருமாளும் அந்த இடத்திற்கு தேடிச் செல்வார் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு ஆழ்வார்களை பெருமாள் ஆட்கொண்ட கதைகளே உதாரணமாக அமைகின்றன. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். வைணவ சமயத்தில் பெருமாள் வேறு ஆழ்வார்கள் வேறு என்று இல்லாததால் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் ஆழ்வார்களுக்கு முக்கிய இடம் உண்டு. 12 ஆழ்வார்கள் பெருமாளை புகழ்ந்து பாடிய பாடல்களின் செய்யுள் தொகுப்பிற்கு 4000 திவ்ய பிரபந்தம் என்று பெயர். வைணவத்தில் மூவர். சைவ சமயத்தில் சமயக்குரவர்கள் 4 பேர் இருப்பது போல் வைணவத்தில் 3 பேர் உள்ளனர். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆகிய 3 பேரும் முதல் மூவர் என குறிக்கப்படுகின்றனர். அவர்கள் மூவரும் சமகாலத்தில், அதாவது 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் ஆவர். பொய்கையாழ்வார் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சித்தார்த்த வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர். ஆழ்வார்களில் முதல் ஆழ்வார்களுள் ஒருவர். மகாவிஷ்ணுவின் 5 ஆயுதங்களில் ஒன்றான திருச்சங்கின் அம்சமாக இவர் கருதப்படுகிறார். திருவெக்கா என்பது காஞ்சிபுரத்தின் ஒரு பகுதி. விஷ்ணு காஞ்சி என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் யாத்தோஹாரி என்ற பெருமாள் கோயிலின் பொய்கையில் இவர் ஒரு பொற்தாமரையில் அவதரித்ததாலும் அதனாலே இவருக்கு பொய்கையாழ்வார் என்ற பெயர் வந்ததாகவும் கூறுவர். பூதத்தாழ்வார் சென்னை அடுத்த மாமல்லபுரத்தில் கடல்மல்லை என்றழைக்கப்படுகின்ற தலத்தில் பொய்கை ஆழ்வாரின் காலத்திலேயே வாழ்ந்தவர். அதே சித்தார்த்த ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரம் கூடிய நாளில் ஒரு நீலோற்பக மலரில் பிறந்தவர். கௌமோதகி என்ற கதை அம்சமாக எம்பெருமான் சயனஸ்தல பெருமானை துதித்து பாசுரங்கள் பல பாடியுள்ளார். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக இருப்பவர் பேயாழ்வார். திருமயிலை என்றழைக்கப்படும் மயிலாப்பூரில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சித்தார்த்த வருடம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர். ஆதிகேசவ பெருமாள் கோயிலின் குளத்தில் ஓர் செவ்வரளி மலரில் அவதரித்தவர் என்பது புராணம். ஸ்ரீமத் நாராயணனின் 5 ஆயுதங்களில் ஒன்றான நாந்தகம் என்கின்ற வாளின் அம்சமாக இவர் கருதப்படுகிறார். முதல் ஆழ்வார்களுள் ஒருவர். மூவரையும் இணைத்த பெருமாள். பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூவரும் சமகாலத்தவர் என்றாலும் வேறு வேறு இடங்களில் அவதரித்தவர்கள். இவர்கள் மூவரையும் இணைக்க நினைத்த திருமால் ஒருமுறை பொய்கையாழ்வார் 108 தெய்வ தேசங்களில் ஒன்றான திருக்கோவிலூருக்கு வந்தார். அங்கு பெருமாளை தரிசித்துவிட்டு வந்தபொழுது மழை வருவது போல் இருந்ததால் தங்குவதற்கு இடம் தேடினார். அருகில் மிருககண்டு முனிவரின் மாளிகை உள்ளது. மழையில் நனைந்து விடாமல் இருக்க அங்கு தங்க முடிவு செய்கிறார். அங்குள்ள இடைக்காலியில் சென்று தங்குகிறார். அப்பொழுது வந்த களைப்பில் அப்படியே படுத்து உறங்க துவங்கும் போது மழை பெரிதாக வருகிறது. சற்று நேரத்தில் அங்கு பூதத்தாழ்வார் வருகிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் வணங்கி நலம் விசாரித்துவிட்டு, இடம் சிறியதாக உள்ளதே, இருவரும் தங்க முடியுமா என பூதத்தாழ்வார் கேட்கிறார். அதற்கு பொய்கையாழ்வார், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், அதனால் நாம் இருவரும் அமர்ந்து கொள்ளலாம் என்கிறார். மீண்டும் மழை அதிகரிக்க 3ஆவதாக பேயாழ்வார் வருகிறார். அந்த இடத்தில் 3 பேர் எப்படி இருப்பது என கேட்க, அப்போது பொய்கையாழ்வார், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம், அதனால் நாம் மூவரும் மழையில் நிலையாமல் நின்று கொள்ளலாம் என கூறி நீண்ட நேரமாக நின்று கொண்டே பெருமாளின் புகழை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள் சேர்ந்து கொண்டால் எப்போதும் பேசிக்கொண்டுதானே இருப்பார்கள். சிறிது நேரத்தில் யாரோ நெருங்கி கொண்டு நிற்பதைப் போல் 3 பேரும் உணர்கிறார்கள். 4ஆவதாக யார் வந்திருப்பது?
யாரும் வந்தது போல் தெரியவில்லையே, எந்த சத்தமும் கேட்கவில்லையே என 3 பேரும் மாறி மாறி பேசிக்கொள்கிறார்கள். 4வதாக பக்கத்தில் யார் வந்து நிற்கிறார் என தெரிந்து கொள்ள 3 பேருக்கும் ஆர்வம் ஏற்படுகிறது. அதனால் இருட்டில் ஒன்றும் தெரியவில்லை. ஒரு விளக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என நினைத்து இருளை போக்க, வையம் தகழியா வார்கடல் நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடம் ஆளி நீங்குகவே என்கிறார் முதலாமவர். 2ஆமவர் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகி சிந்தை இடுதிரியாகி நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாராயணனுக்கே ஞானத்தமிழ் புரிந்த நான் என பாடுகிறார். 3ஆமவர் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன் பால் என்று. அடியார்களான ஆழ்வார்கள் தன்னை பற்றி புகழ்ந்து மனமகிழ்ந்து பேசுவதை கேட்பதற்காக பெருமாளே அங்கு அவர்களை தேடி வந்து சிறிய இடத்திலும் இடித்து கொண்டு நின்றதாக சொல்லப்படுவதுண்டு. இறைவன் அருளை பெறுவதற்கு இறை நம்பிக்கை இருந்தாலே போதும் என்பதற்கு இந்த முதல் 3 ஆழ்வார்களும் சான்றாக அமைகின்றனர். நன்றி.